Hi friends, welcome back to Polity Previous Year Question Paper Analysis. நம்ம ஆல்ரெடி ஜுடிஷியரி டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். 2 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ தேர்ட் பார்ட்டும் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைகோர்ட் அண்ட் லோயர் கோர்ட் இருக்குல்ல, அந்த டாபிக் இது மாதிரி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹைகோர்ட்ஸ் ஹேஸ் டெரிட்டரியல் ஜுரிடிக்ஷன் ஓவர் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லேண்ட்? 2003 கேட்ட கொஸ்டின். ஆந்திர பிரதேஷ், கொல்கத்தா, சென்னை, ஒடிசா. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, கொல்கத்தா. அந்தமான் நிக்கோபார் என்னன்னா கல்கத்தா ஹைகோர்ட் கீழே தான் வரும். மோஸ்ட்டாக நீங்கள் இன்னொரு டாஸ்க், ஓகேங்களா? நிறைய ஹைகோர்ட்ஸ் ஒரே ஒரு ஹைகோர்ட் இருக்காது. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்ல, ஒரே ஒரு ஹைகோர்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கணும்னு நெசசரி இல்லை. அதே மாதிரி நிறைய யூனியன் டெரிட்டரிக்கு அது நியர்பை இருக்கிற ஸ்டேட்டோட ஹைகோர்ட் இருக்கும். ஸோ யூனியன் டெரிட்டரி எந்தெந்த ஹைகோர்ட் கீழே வருதுன்னு கரெக்டான ஆன்சர் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஸ்டின், ஹைகோர்ட் ஆர் சார்ஜ் டு? இது 2002 கேட்ட கொஸ்டின். கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், கண்டிஜென்ஸ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, டி கண்டிஜென்ஸ் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 221 என்ன சொல்லிப்பாங்கன்னா, சேலரி அலவன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் சார்ஜ் ஆஃப் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஆனால் பார்த்தீங்களா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்ஷன் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யார் இருக்குன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் கவர் ஆகும். சேலரி அலவன்ஸ் ஸ்டேட், அதே பென்ஷன்னா இந்தியா. அது மட்டும் இல்லாமல் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அது இம்பார்ட்டண்ட்டாக அது ஆர்டிகல் 266 சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சேலரிஸும் இன்க்ளூட் ஆகும். அதே அகைன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல, அது ஆர்டிகல் 266 தான் இருக்கும். இது என்னென்னா ஒரு ஸ்டேட்டோட ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கவர் ஆகும். இதில் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சேலரிஸ் ஆட் பண்ணிப்பாங்க. கண்டிஜென்ஸ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 261 பார்ட் 1ல் இருக்கும். அது எமர்ஜென்சி ஃபண்ட் அட் டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட் அது இன்க்ளூட் ஆகிருக்கும். கண்டிஜென்ஸ் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிகல் 267 பார்ட் 2ல் இருக்கும். அது கவர்னருக்கு இந்த பவர் ரிலவெண்ட் ஆனது ஒன்று. The Supreme Court of India tenders advice to President on the law or fact. 2001 கேட்ட கொஸ்டின். A. On its own initiative. B. Only if he seeks such advice. C. Only if such matters related to fundamental rights of citizen. D. Only if the issues poses threat to unity and integrity of country. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 143 அட்வைசரி ஜுடிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருப்பாங்க. பிரசிடென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான ரிலவெண்ட்டான இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸாக கேட்கலாம். அவங்க அட்வைஸ் ஒப்பீனியன் மட்டும்தான். ஆனால் சுயமோட்டை கேட்க முடியாது. அந்த அட்வைஸும் பைண்டிங் நேச்சர் இல்லை. ரீசெண்டாக கவர்னர் ரிலவெண்ட்டாக இஷ்யூஸ் போயிட்டுருக்குல்ல, பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டுப்பாங்க. ஸோ இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த இயர் ப்ரீலிம்ஸ் எக்ஸாமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Consider the following statement regarding high courts in India. 2001 கேட்ட question. There are 18 high courts in the country. Second statement. 3 of them have jurisdiction over more than one state. Third, no union territory has high court of its own. Fourth, judges of high court hold office till the age of 62. Which of the statements is are correct? A. 124, B. 213, C. 114, D. 4 only. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு. ஏன்னா 2020 18 ஹைகோர்ட் கிராஸ் பண்ணிட்டாச்சு. ஒரே ஒரு ஹைகோர்ட் மட்டும் ஓனாக யூனியன் டெரிட்டரி ஹைகோர்ட் வச்சுருக்கோம். அது என்னென்னா டெல்லி யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் எந்த யூனியன் டெரிட்டரி எந்த ஸ்டேட் கீழே வருது அது மாதிரி டாஸ்க் சொல்லியிருக்கோம். அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்கிறேங்க. தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆர்டிகல் 217 ஹைகோர்ட் ரிட்டையர் ஏஜ் 62 சொல்லியிருப்பாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர் ஏஜ் 65. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. According to National Human Rights Commission Act 1993, who among the following can be its chairman? 2004 கேட்ட கொஸ்டின். A. Any serving judge of the Supreme Court. B. A serving judge of High Court. C. Only a retired Chief Justice of India. D. Only a retired Chief Justice of High Court. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் 1993 அந்த ஆக்ட் படி என்னென்னா ஒன்லி ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் எலிஜிபிள் இருப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்னென்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் இது பண்ணிட்டாங்க. இது 2004 கேட்டதுனால அப்போ ஆன்சர் என்ன கீழே சொல்லியிருந்தாங்கன்னா சி. ஆனால் இப்போ ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின், willful disobedience or non-compliance of court orders or use of derogatory language about judicial behavior amount to contempt of court. 1997 get question. Reason,
Judicial activism cannot be practiced without arming the judiciary with punitive powers to punish contemptuous behavior. A. Both A are true. R is the correct explanation of A. B. Both A and R true, but R is not correct explanation of A. C. A is true, R is false. D. A is false, R is true. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி. ரெண்டுமே கரெக்ட், ஆனால் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஆர்டிகல் 129 வந்து சுப்ரீம் கோர்ட் பவர் டு பனிஷ் த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆர்டிகல் 215 ஹைகோர்ட்ஸ் பவர் டு பனிஷ் த கண்டெம்ட். ஓகேங்களா. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்குன்னு தனியாக ஒரு 1971 ஆக்ட் வந்து வைப்பாங்க. அதெல்லாம் சிவில் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட்னு டெஃபினேஷன் பண்ணிப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் இல்லை. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The power of Supreme Court of India to decide disputes between central and state falls under its 1996 legal question: adverse jurisdiction, appellate jurisdiction, original jurisdiction, constitutional jurisdiction. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி, ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 131 வந்து ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஒரிஜினல்லாம் சுப்ரீம் கோர்ட் மட்டுமே ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்பியூட், பிட்வீன் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், இல்லாட்டி ஒன் ஆர் ஸ்டேட், அது மாதிரி வரல. அது மாதிரி எல்லாமே ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 131 கீழே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் இந்தியா ஜுடிஷியல் ரிவ்யூ இன் பிளேஸ். 2017 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் இ, த பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு ப்ரொனவுன்ஸ் upon the constitutionality of laws and executive orders. B. The power of judiciary to question wisdom of laws enacted by the legislature. C. The power of judiciary to review all the legislative enforcement before they are assigned by the president. D. The power of judiciary to its review on its judgment given earlier or some different cases. Correct answer என்ன ஆப்ஷன் A. The power of judiciary to pronounce upon constitutional law and executive orders. Simple. ஒரு லா பார்லிமெண்ட் வந்து கொண்டு வராங்களோ இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் அசைன்மெண்ட் மூலமாக பண்ணுறாங்களோ அது வந்து கான்ஸ்டியூஷனல் பேஸஸ் இருக்கா இல்லையா. சப்போஸ் கான்ஸ்டியூஷன் பேஸ் இல்லைனா அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதை தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவோம், சிம்பிளாக சொன்னோம். ஓகேங்களா. இது வந்து எந்தெந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணிக்கலாம்? ஆர்டிகல் 13, 32 சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 2216 ஹைகோர்ட் லெவன்ட்டாக இருக்கும். கோர்ட்ஸ் கேன் டிக்ளேர் த லா அல்ட்ராவைரஸ், ஸ்ட்ரைக் டவுன் அன்கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ். ஆல்ரெடி நாம் சொன்னது தான். Next question. With reference to law cadasters, which of the following statements is correct? 2010 get question. A. Law cadasters have jurisdiction to settle matters pre-litigation stage and not those matters pending before any court. B. Law cadasters can deal with matters which are civil, not criminal in nature. C. Every law cadaster consists of either serving or retired judicial officers only, not any other persons. D. None of the statements above are correct. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் above are correct. லோ கடல்ஸை வந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா, லோ கடல்கிட்ட வந்து ப்ரீ லிட்டிகேஷன் கேஸோ இல்லாட்டி கோர்ட்டில் வந்து பெண்டிங் பிஃபோர் இருக்குதா, அது ரெண்டுமே சால்வ் பண்ணுறது பவர் இருக்குது. தென் சிவில் கேட், தென் கிரிமினல் கேசஸ் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரினா ஜுடிஷியல் லாயர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ், அதர் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ வந்து சி ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் லோக்கோ டெல்டாஸ் 2009 கேட்டது. An award made by the local deltas is deemed to be degree of civil court. No appeal lies against any court. B. Matrimonial family disputes are not covered under the local deltas. Which of these statements given above is are correct? A. 1 only, B. 2 only, C. both 1 and 2, D. neither 1 nor 2. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா. அது வந்து அப்பீல் வந்து எந்த ஒரு கோர்ட்லும் பண்ண முடியாது. அதனோட அப்பீல் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், டைவர்ஸ், மெயின்டெனன்ஸ் கேசஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் கூட கவர் பண்ணிப்பாங்க. How many high courts in India have jurisdiction over more than one state? Union territories not included. 2008 question. 2, 3, 4, 5. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 3. 3 high courts வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட் கவர் பண்ணிப்போம். அது என்னென்னா பஞ்சாப், ஹரியானா, பாம்பே ஹைகோர்ட், குவாஹாத்தி ஹைகோர்ட். உங்களுக்கு ஒரு டாஸ்க், குவாஹாத்தி ஹைகோர்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங். 2005 கேட்டது. Dispute with mobile cellular companies, motor accident case, pension case. For which above the local deltas settled? A. 1 only, B. 1 and 2, C. 2 only, D. all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன D. all of the above. லோக்கல் டெல்டாஸ் வந்து எல்லா கேஸும் ஹேண்டில் பண்ணுவாங்க. பென்ஷன், பேங்கிங், செக் பவுன்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட், அது மாதிரி எல்லா கேஸுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2004 கேட்ட கொஸ்டின்.
The highest criminal court of district is the court of district and session judge. Second statement, the district judge are appointed by governor in consultation with high courts. Third, a person to be eligible for appointment as a district judge should be advocate or plead for 7 years standing or more, or officer in judicial service of union or state. Fourth, when the sessions of judge awards death sentence, it must be confirmed by high courts before it's carried out. Which of the statements given above are correct? A. 1 and 2, B. 2, 3, 4, C. 3 and 4, D. all of the above. Correct answer என்ன? Option D. According to the Constitution of India, the term district judge shall not include 1996 கேட்டது chief presiding magistrate, session judge, tribunal judge, chief judge of small cause court. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஆர்டிகல் 236 வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னு யாருன்னு டிஃபைன் பண்ணிப்பாங்க. அதில் வந்து செஷன் ஜட்ஜ், அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ், அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், சீஃப் ப்ரிசைடிங் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஸ்மால் காஸ் கோர்ட், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஜாயிண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இதெல்லாம் பண்ணிப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணாலும் காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் டெஃபினட்டாக நான் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூ டேஸாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ளேலிஸ்ட் வந்து கரெக்ட் ஒரு கண்டினியூஸாக வந்து அப்டேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டு வரேன். அதை வந்து இனிமேல் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இயர் ஆஃப்டர் வந்து வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.